அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சமணர்கள் படுகை அறை அப்படின்னு சொல்கிறாங்க. சமணர்கள் இந்த இடத்துல நிறைய இடத்துல வாழ்ந்துருக்குறாங்க. வாழ்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போவுமே பெரும்பாலும் சமணர்கள் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பாட்டுக்கும் இது மற்ற பிற விஷயங்களுக்காக மட்டும்தான் ஊருக்குள்ளேயே வருவாங்க. ஸோ சமணர்கள் ஒவ்வொரு மலைகளிலும் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களிலும் தான் அவங்க மனிதர்களிலிருந்து பிரிந்து தனிப்பட்ட முறையில் வாழ்ந்தாங்க. ஏன் வாழ்ந்தாங்க அப்படின்னா, மனுஷங்க பாவிகள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மனுஷங்களோட போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த பாவங்கள் அவர்களோட ஒட்டி அந்த பாவங்களால் இவங்களுக்கு அந்த முக்தின்ற மோட்ச நிலை கிடைக்காதுன்ற காரணத்தால் மனிதர்களிலிருந்து பிரிஞ்சியே வாழ்ந்து இருந்திருந்தாங்க. இன்னொன்று அவர்களை அமணர்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. அமணர்கள்னா உடை உடுத்தாதவங்க, அதாவது ஆடை உடம்புல போடாதவங்க. அவங்க சாப்பாட்டுக்காக மட்டும்தான் ஊருக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சவுத் சைடு அதாவது தென் பகுதியில் என்ன இருந்ததுன்னா திராவிட மதம் சொல்கிறாங்க. சில பேர் தமிழர் மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திராவிட மதம் அப்படின்னா சிவன், திருமால், கொற்றவை முருகன் இந்த 4 கடவுளை வழங்கிட்டு இருந்தாங்க. நார்த் சைடில் இருந்து என்ன ஆகுது அப்படின்னா 3 மதங்கள் உள்ள வருது. என்னென்ன மதங்கள் அப்படின்னா ஆசீவக மதம், புத்த மதம், ஜைன மதம் அப்படின்னு சொல்லி 3 மதங்கள் உள்ள வருது. இதில் ஆசீவக மதமும் சமண மதமும் ஒரே கோட்பாடு இருக்கிற காரணத்தால் என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த ஆசீவக மதம் சமண மதத்தோட பாதி பேர் சேர்ந்துடுறாங்க. ஆசீவக மதத்தை சார்ந்தவர்கள் நிறையா பேரை கொன்று குவிச்சனால ஆசீவக மதத்தை சார்ந்தவர்கள் நிறையா பேர் புத்த மதத்தில் சேர்ந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆசீவக மதம் முழுசா அழிஞ்சு போச்சு. அடுத்து புத்த மதம் வருது. அந்த புத்த மதம் என்ன ஆகுது அப்படின்னா, அது மக்களோட மக்களா இருக்குது, ஊர் மக்களோட இருக்குது. அரசர்கள், பணம், பதவி, அதிகாரம் படைத்தவர்களோட சேர்ந்து இருக்கிற காரணத்தால் அது வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அந்த மதமும் அழிஞ்சு போய் சமண மதம் உச்சத்தில் இருக்கு. சமண மதம் இருந்த காலத்தில் அதோட போட்டி போட்ட மதங்கள் அப்படின்னா வைதிக மதம் என்று சொல்லப்படக்கூடிய பிராமணிய மதம். அந்த பிராமணிய மதம் தென்னாட்டுக்கு வரும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா திராவிட மதத்தோட சேர்ந்து இந்து மதம் அப்படின்ற ஒன்று உருவாகுது. அதில் சமயக்குறவர்கள் 4 அப்பர், சுந்தர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் அப்படின்னு இவங்க 4 பேர் பக்தி இயக்கம் ஒன்றை தோற்றுவித்து அதை வளர்ச்சி அடைய செய்து என்ன ஆகுது அப்படின்னா சமண மதம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இது ஒரு காரணம் தானே தவிர இது முழுமையான காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சமணர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஊருக்கு வெளியே வாழ்ந்திருந்தாங்க. அவங்க ட்ரெஸ் இல்லாமல் இருந்த காரணத்தால் ஊருக்குள்ள போகும்போது பெண்கள் அவங்கள பார்க்கறதுக்கு அச்சப்பட்டாங்க. அவங்க வரும்போது கதவை சாத்தினாங்க. இதனால 4ஆம் வட்டத்தில் சமண மதம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சமணர்கள் வாழ்ந்த இதற்கான சான்றுகள், சாட்சிகள் எல்லாம் இப்போ இந்த ஊர்ல கிடைச்சிருக்குது. இது எந்த ஊர் அப்படின்னா தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தில் விந்தனு கோட்டைக்கு செல்லும் வழியில ஒரு பெரிய மலையில இந்த சமணர் படுக்கையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு வரலாற்று நிகழ்வை இந்த ஊர் மக்களும் சமூக ஆர்வலர்களும் சேர்ந்து, சமூக பற்றாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல சமணர்கள் படுக்கை இருக்கு, அதனால இந்த மலையை குடையக்கூடாது, அழிக்கக்கூடாது என்று போராடி இந்த சமணர் படுக்கை வரலாற்று சின்னத்தை காப்பாற்றி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சமணர் படுகை அப்படின்றது இதுதான். இதில் ஒரு 5 சமணர் படுகை இருக்குது. இது ஆக்சுவலாக சமண மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது கடவுளர் பற்றி, கடவுள் இல்லை, கடவுள் அருகர் ஒருவர். ஸோ கடவுள்ன்றது அவங்களுடைய கொள்கை கோட்பாடு வேற. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம மக்கள் அதுக்கு இதெல்லாம் குங்குமம் வச்சு, மஞ்சள் வச்சு, எல்லாம் வச்சு கும்பிட்டு அதை படுகையாவே ஒரு சாமி இதுவாக ஆக்கிட்டாங்க. கடவுள்னா என்னன்னு சொல்ல வந்தாங்களே கடவுளாக மாற்றிட்டாங்க. அதனால் இது ஒரு சமண படுகை, ஒரு வரலாற்று சின்னம், ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதை பற்றிய மேலும் பல விஷயங்களை நம்மளுடைய நண்பர், தோழர், ஓவியர் நம்மளுடைய கொண்டல் ராஜு அவர்கள் இப்போ சொல்வார் உங்களுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஓவியர் கொண்டல்ராஜ் பேசுகிறேன். எழுத்தாளர் பாலகங்காதரன், நண்பர் பொதிகை சண்முகம் அவர்களோட இங்கே ஆய்க்குடி பக்கத்தில் விந்தன் கோட்டைக்கு அருகில் இந்த மலை குகையை பார்க்கும் ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது.
இது இந்த குகைக்கு வரும்போதே ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். என்னென்னா, முன்னாடி வந்து ஒரு நீர் தடாகை, அதில் வந்து இந்த குகையை வந்து ஏற்கனவே பாதி குகையை வந்து கல்கோரிக்காரங்க தட்டி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சம் வந்து ஒரு சமூக அக்கறை உள்ளவர்களால் இந்த மிச்சம் எச்சத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது. இதுவே வந்து பார்க்கும்போது மிகவும் ஒரு உன்னதமான அனுபவத்தை ஏற்படுத்துது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குகைக்குள்ளே வந்து நம்ம பேசுகிற வார்த்தை வந்து 3 நாளாக கேட்குது, எக்கோவாக கேட்குது. அப்போ இவங்க வந்து சமணர்களும் முனிவர்களும் ஏன் குகையை தேடி அந்த மாதிரி உள்ளே போய் ஏன் தியானம் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட எண்ண அதிர்வலைகள் வந்து நின்று இன்னும் அதை பல்மடங்காக பெருக்கி அந்த சக்தி வந்து இன்னும் ரொம்ப கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் சித்தன்னாவாசல் அந்த குகை ஓவியத்தையும் பார்த்துருக்கேன், மேலே சமணர் படுகையும் பார்த்துருக்கேன். அங்கேயும் இதே மாதிரி ஒரு மந்திரம் சொன்னோம்னா அது வந்து ஒரு 10-20 அது திருப்பி ரிப்பீட் பண்ணுது. அப்போது இவங்க வந்து சும்மா வரல, ஏன்னா எங்கேயாவது ஒரு குடிசை போட்டு அங்கே கூட இருந்திருக்கலாம். இங்கே இருக்கும்போது இப்போ இங்கே குகையை விட்டு வெளியே வரும்போது அந்த ஏகாந்தமான அந்த வானத்தை பார்க்க முடியுது. வானமே கூரையாக குகையே தன்னுடைய இருப்பிடமாக இருக்கும்போது நிறைய சிந்தனைகள் வெளிப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வெளிப்பாட்டின் அறிகுறியாக தான் அவங்க ஏதோ இதில் எழுதியிருக்காங்க. ஆனால் எதையும் தெளிவாக பார்க்க முடியலை. ஏன்னா அது கல்வெட்டு மாதிரி அழுத்தி உளிய வச்சு செதுக்கி, அதாவது உள்ள கோடாக எழுதியிருந்தாங்கன்னா அது திரும்பி அதில் எதையாவது ஒரு சாக்கு பீஸ் பவுடரை தேய்ச்சி கூட அதை பார்த்துடலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எழுதிட்டு இதை அந்த எழுத்தை வந்து புடைப்பாக காமிச்சிருக்கிறதுனால இது காலப்போக்கில் இந்த பாறை வந்து கையில் எடுத்தாலே வருது மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. மேபி இது காலப்போக்கில் நிறைய இது சிதைஞ்சு போயிருந்திருக்கலாம். நிறைய குறியீடுகளை காண முடியுது, முக்கோணம், அறுகோணம், அது மாதிரி சின்ன சின்ன குறியீடுகள். இதில் ஒரு ஸ்டார் இருக்குது, அது மாதிரி இது படுத்துற இடத்துல எவ்வளோ எழுதியிருக்கிறாங்க. இது சரியான ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து இதை வந்து பார்த்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சமூக ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்வது என்னென்னா, எல்லாரும் பீச்சு, அப்புறம் அந்த என்டர்டைன்மெண்ட் சிட்டி, அந்த மாதிரி நிறைய ஊட்டி, கொடைக்கானல் அப்படி போகிறத விட நம்ம ஊர்லேயே அருகாமையிலே வந்து நிறைய வரலாற்று சின்னங்கள் இருக்குது. தென்காசி கோயிலுக்கு போகிறவங்க ஏன் தென்காசி கோயிலை கட்டின அந்த மன்னரோட வாழ்ந்த அந்த கோட்டையை வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த சுற்றுப்புற சூழல் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும், ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இந்த குகைக்கு வரலாம். அந்த குகைக்கு வரும்போது சிலருக்கு சில எண்ணங்கள், ஒரு மன அமைதி ஏற்படலாம், ஒரு படைப்பு சிந்தனை வரலாம். அதனால் இதை பார்க்க பொதுமக்களும் சிறுவர்களும் பெற்றோர்களும் இந்த இடத்திற்கு வருமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சமண இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சமண மதத்தில் மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் வந்து இருக்கிறாங்க. முதல் தீர்த்தங்கரர் அப்படின்னா ரிஷபதேவர், அவர் தான் வந்து சமண மதத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 23வது தீர்த்தங்கரர் வந்து பார்சுவநாதர், 24 தீர்த்தங்கரர் வந்து மகாவீரர். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, மகாவீரர் தான் அதை தோற்றுவிச்சாரு அப்படின்ட்டு. ஆனால் 24 தீர்த்தங்கரரில் 22 தீர்த்தங்கரர்களை நம்ம பார்த்தா உயரம், எடை, கால அளவு எல்லாமே வந்து கற்பனைக்கு எட்டாத அளவில் வந்து இருக்கிற காரணத்தால் அந்த 22 தீர்த்தங்கரர்கள் வந்து மனிதர்களாக வாழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொதுவாகவே வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 23வது தீர்த்தங்கரர் பார்சுவநாதர் தான் அதை தோற்றுவித்தார், மகாவீரர் வந்து அதை வழிநடத்தினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சமண மதத்துடைய முக்கியமான கோட்பாடு என்ன அப்படின்னா, அவங்க வந்து கடவுள் வந்து இல்லை என்ற கோட்பாடும், ஞானம், சமாதி, முக்தி என்ற நிலையிலிருந்து வீடு பேறு, அதாவது மோட்ச
மோட்சம், வீடு பேரு, நிர்வாணம் என்ற நிலையை அடைந்து முக்தி என்ற நிலையை அடைவதற்கு தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. இன்னொன்று வந்து அதில் அவங்க எல்லாருமே வந்து உடை உடுத்தாம இருந்த காரணத்தால் அவங்க ஊருக்குள்ளே போகும்போது பெண்கள் அவங்கள பார்த்து பயந்தாங்க. அவங்க சாப்பாட்டுக்காக தான் ஊருக்குள்ளே போவாங்க. அதை பார்த்து பெண்கள் வந்து அச்சப்பட்டாங்க. அவங்க உள்ளே போகும்போது கதவை வந்து பூட்டினாங்க. பெண்கள் வந்து வெக்கப்பட்ட காரணத்தால் வந்து இதனுடைய வீழ்ச்சிக்கு வந்து இந்து மதத்தின் பக்தி இயக்கம் ஒரு காரணமாக இருந்தாலும் அது ஒரு முழுமையான காரணம் என்று சொல்ல முடியாது. சமண மதம் அழிவதற்கு இவர்கள் ஆடை உடுத்தாமல் ஊருக்குள் வந்ததும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது இத்தகைய சமணர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு முக்கியமான வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடிய இந்த 5 சமணர்கள் படுக்கைகள் வந்து பார்த்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை வந்து வரலாற்று ஆவணமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 5 சமணர் படுகை பார்த்தோம். அந்த 5 சமணர்களுக்கும் எப்பவுமே சீடர்கள் இருந்தாங்கன்னா குரு அப்படின்றவங்க வந்து எப்பவுமே இருப்பாங்க. குரு தான் சீடர்களை வழி நடத்துவாங்க. குரு தான் சீடர்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க எல்லாமே குரு தான். ஸோ குருவானவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா குரு வந்து கொடுக்குற நிலையில் இருக்கணும், சீடர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் வந்து இருக்கணும். அதாவது குருவுக்கும் சீடருக்கும் ஒத்த அதிர்வுன்னு சொல்லுவாங்க. ஒத்த ஏற்றுக்கொள்ளுதல், கொடுத்தல், இது ரெண்டும் இருந்தால் தான் குரு சீடருக்கு உறவுல வந்து என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தெரியும். உயிர் தொடர்பு இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா சமணர்கள் எடுத்தாலும் சரி, புத்தர்கள் எடுத்தாலும் சரி, இந்து மதம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, குரு சீடர்கள் அப்படின்றது எல்லா காலத்திலையும், எல்லா வரலாற்று காலத்திலையும், எல்லா இதுலேயும் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 5 சமணர் படுக்கைகள் பார்த்தோம். அந்த 5 சமணர் படுக்கைகள் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு சமணர் படுகை வந்து இருக்குது. இந்த படுகை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா குரு உடைய சமணர் படுகை. இங்க தான் குரு வந்து இருக்காரு. அந்த சீடர்கள் ஆகிய 5 சமணர்கள் வந்து அங்க இருக்காங்க. ஸோ குருவுடைய சமணர் படுகை இங்க இருக்கு. ஒரு குருவுடைய, இவருடைய 5 சீடர்களுடைய சமணர் படுகை வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ குரு சீடர்கள் வந்து ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி வாழ்ந்து இருந்திருக்காங்க. குரு வந்து அறிவுரை சொல்ற இடத்துலையும் கொடுக்கக்கூடிய நிலையிலும் இருந்திருக்காரு. சீடர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருந்திருக்காங்க. எப்பவுமே குருவானவர் வந்து மேல்நிலையில தான் இருப்பார். சீடர்கள் அவருக்கு கீழே பணிஞ்சு இருப்பாங்க. அதுதான் திருக்குறள் என்ன சொல்றாங்க, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கம் கற்றுங் கடையரை கல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்லாதவர் முன்னாடி இருப்பவன் எப்படி அடங்கி ஒடுங்கி இருக்கிறானோ அதே மாதிரி குரு முன்னாடி சீடர்கள் பணிவா இருந்தா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலான்ற காரணத்தால குரு வந்து இங்க மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு குகையில இருக்கிறாங்க. சீடர்கள் வந்து கீழே தனிப்பட்ட முறையில் 5 சமணர் படுக்கைகள் இருக்கு. ஸோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த சமணர் படுக்கைகள் இப்போ பார்த்தோம். இந்த சமணர் படுக்கைகளை காப்பாற்றி கொடுத்த இந்த ஊர் மக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் சமூக பற்றாளர்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எங்கேயா டச்சப்? ஓ டச்சப்பா கூடாது. ஓகேவா? இயற்கையாகவே இருந்த அந்த குகை வந்து அப்படியே வானியல் ஆய்வுகளுக்காக அவங்க பயன்படுத்துவாங்க ஐயா. ஏதாவது ஒரு குறியீடு கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு சிவகம் பெருசாகவே இருக்கு. பாறைலாம் உள்ள செதுக்குனா இல்லை அப்படிதான் இருந்துச்சா? அது இயற்கை அமைஞ்சது.